மாலை செலிப்ரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு சீக்கிரமாகவே உண்மையெல்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு அல்லாதீங்க மிஸ், அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்துலலாம் எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் காவேரி வந்துட்டு இல்லை அம்மா இவ்வளோ நேரம் ஆகியும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே சாரதா திடீர்னு வந்துடுறாங்க. வந்ததும் என்னாச்சு, எதுக்காக காவேரி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. உடனேவும் இங்கே அம்மா நீ எங்கே போனமா, எதுக்காக அம்மா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயமாயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஏன் வராமல் இருந்தேன் அப்படின்ட்டு இங்கே காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு ஏய் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் கோயிலில் போய் உட்காந்துருந்தேன், ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லடி, இதுக்கு போய் பதறி போயிட்டேன் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே நான் உன் மேலே கோவப்பட்டு பேசினனால தான் நீ வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டியோ அப்படின்ட்டு எனக்கு பயமாயிடுச்சுமா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு இங்கே காவேரி சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு அது எப்படி உன்னை விட்டு நான் போக முடியும், நீ கேட்ட கேள்வியெல்லாம் சரிதான், என்னை மன்னிச்சிடுறி, நான் உன்னை இப்படியெல்லாம் வேற ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடு, இது மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. விஜய் பார்த்துட்டு சாரதா தம்பி நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன்னை காவேரி மிஸ் நீங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயும் கோச்சிட்டு போயிட்டீங்களான்னு ரொம்ப பயத்தில் அழுதுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் நான் உடனே ஓடி வந்தேன், எனக்கே கொஞ்சம் நேரத்தில் பதட்டம் ஆயிடுச்சு, என்னடா நம்மளால இப்படி நடந்துச்சா அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு அப்படி ஒன்றும் நான் எப்படி தம்பி காவேரி தனியாக விட்டுட்டு எங்கேயாவது போவேன், அப்படிலாம் முடிவு எடுக்க முடியுமா, பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே எல்லாரும் அம்மாவும் ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நான் எப்படி என் பொண்ணை விட்டுட்டு போவேன் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு சாரிம்மா இனிமேல் இந்த மாதிரிலாம் உன்னை பேசவே மாட்டேமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு என்னால் தான் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்க காரணமே, இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மிஸ் அப்படின்ட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னதான் நடந்தாலும் எங்கள் அம்மாவை இப்படிலாம் நான் பேசியிருக்க கூடாது, கோவப்பட்டிருக்க கூடாது, என் மேலேயும் தப்பு இருக்குது, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே சரி மிஸ் நான் கிளம்புறேன், இனிமேல் இங்கே வரமாட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை எங்கேயும் மீட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்ட்டு விஜய் போகிறாங்க. உடனே காவேரிக்கு என்ன சொல்லன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது, பாவம் விஜய்க்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி ரூம்குள்ளே போயிட்டு விஜய் பேசினதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயும் அவரை நான் விரும்புகிறேன்னா, வெளியில் தான் அவர் மேலே வெறுப்பாக இருக்கிறேன்னா, அவர் சொன்ன மாதிரி அவர் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கே பொசசிவ் ஆகுது, அவரை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்ட்டு காவேரிக்கு மனசுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே சாரதாவுக்கு இங்கே அவங்க காவேரியோட அக்காவும் தங்கச்சியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உடனே ஃபோனை எடுத்துகிட்டு சாரதா என்னடி திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா எங்கேம்மா போனேன், காவேரி நீ காணும் சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா, எங்கேம்மா போனேன், கொஞ்ச நேரத்தில் எனக்கே பதட்டமாகிடுச்சு தெரியுமா, நீ வரலன்னா நான் உடனே கிளம்பி வந்திருப்பேன், என்னாச்சுமா அப்படின்ட்டு இங்கே கங்கா கேட்டதும் சாரதா இருந்துக்கிட்டு நான் வீட்டில் தாண்டி இருக்கிறேன், பக்கத்தில் தாண்டி கோவிலுக்கு போயிருந்தேன், அப்படியே மனசு சரியில்லாதனால அங்கேயே உட்காந்துட்டேன், இப்போ தாண்டி வீட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ளேயும் காவேரி பதறி போயிட்டா போலுக்க, நான் எங்கேயோ வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே இங்கே கங்கா இருந்துட்டு அம்மா எப்படியாவது காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சா காவேரி பிடிவாதமாக இருக்கா, விஜய் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இவளுக்கு பொசசிவ் ஆகுதுன்னு எங்ககிட்ட கால் பண்ணி சொல்கிறா, அப்போனா விஜய் நீயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்ட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சாரதா இருந்துட்டு ஆமாண்டி இவ பிடிவாதமாக இருக்காங்க, இவளை எப்படி தான் வந்து அவர் கூட சேர்த்து வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை, இவகிட்ட உண்மையும் சொல்ல முடியாத நிலைமையாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு அம்மா நம்ம காவேரி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்போம்மா, எத்தனை நாள் தான் பாவம் விஜய் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காவேரி நடந்துக்குவா, பாவம் அவர் எவ்வளவு தான் தாங்குவார் அப்படின்ட்டு கங்கா சொன்னதும் ஆமாம்மா அக்கா சொல்கிறதாம்மா சரி, நம்ம காவேரி கிட்ட உண்மையாக சொல்லிடலாம், நம்ம அப்பா இறந்து போனதை எப்படி காவேரி கிட்ட சொல்லி புரிய வச்சோமோ அதே மாதிரியேவும் இதையும் சொல்லி புரிய வச்சுடுவோம்மா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அம்மு தான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா எடுத்து சொன்னோன்னா அவள் புரிஞ்சுக்குவாமா அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. அப்படி உண்மையை சொல்லணும்னா அப்போவே சொல்லியிருப்போம்லடி, அவளுக்கு தான் உடம்புல பிரச்சனை இருக்குல்ல, சொன்னால் அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயத்தில் தானே சொல்லலை அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம்மா, எதுக்கு விஜய் மனசை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, உண்மையை சொல்லிடுவோம்மா, அப்பா செத்து போனதை ஏற்றுக்கிட்டால அதே மாதிரி இதையும் ஏற்றுக்குவாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட கங்கா சொல்கிறாங்க. உடனே சாரதா எனக்கு ஒன்றும் புரியலடி, அவகிட்ட சொன்னால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவானும் தெரியலடி அப்படின்ட்டு இங்கே சாரதா குழம்பி போயிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இப்போவே கிளம்பி ஊருக்கு வரேன், ஊருக்கு வந்துட்டு காவேரி கிட்ட எப்படி பேசணுமோ நானே பேசுகிறேன் அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க. இடி உண்மையை சொன்னால் காவேரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதாண்டி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கங்கா நேராக கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் என்னக்கா திடீர்னு வந்திருக்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஏண்டி நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்ட்டு இங்கே கங்கா கேட்டதும் இல்லைக்கா
எனக்கும் இப்படிலாம் இடையில வரமாட்டியே! லீவுனா தானே வருவேன். எனக்கு திடீர்னு வந்திருக்கே! அதான் ஆச்சரியமா கேட்டேன். நீ வரக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சரி பாப்பா வரலையா? நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்டதும், இல்லடி நானு இப்ப வந்துட்டு கிளம்பணும் உடனேவும். அதனால தான் பாப்பாவ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்னதும், அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு அவசரமா வந்திருக்க? அப்படின்ட்டு காவேரி கேட்டதும், இங்க பாரு உன்கிட்ட நான் ஒண்ணு காமிப்பேன். ஆனா அத பார்த்து நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது. நீ நிதானமா இருக்கணும். அத பத்தி யோசிக்கவும் கூடாது. டென்ஷன் ஆகவும் கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "ஏய் இதெல்லாம் சரியா வருமாடி?" அப்படிங்கிறாங்க. "நீ அமைதியா இரும்மா. நான் காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல." அப்படின்ட்டு இங்க கங்கா சொன்னதும், கங்கா அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. காவேரிக்கும் இங்க விஜய்க்கும் வளைகாப்பு நடந்த ஃபோட்டோவ எடுத்து காமிக்கிறாங்க. அத பார்த்ததும் காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னக்கா, அந்த விஜயோட சேர்த்து வச்சு என்ன ஃபோட்டோவ என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ட்டு காவேரி கேட்டதும், "ஏய் இது ஒரிஜினல் ஃபோட்டோடி. நான் எதுவும் பண்ணல." அப்படின்ட்டு கங்கா சொல்றாங்க. "என்னது ஒரிஜினல் ஃபோட்டோவா? ஆ என்ன சொல்ற? எதுக்கு நான் அவர் பக்கத்துல இருக்கிறேன்?" அப்படின்ட்டு கேட்டதும், இல்லாட்டி அவரோட ஒய்ஃப் என்ன மாரி இருப்பாங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்லடி அவர் ஒய்ஃபே நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா என்ன சொல்ற?" அப்படின்ட்டு இங்க காவேரி அதிர்ச்சியா கேட்குறாங்க. "நீ சொல்லுவியே அடிக்கடி என் கனவுல ஒருத்தவரு வர்றாரு. இவர் விஜய் வராருன்னு சொல்லிட்டு. அது கனவு இல்லடி, நடந்தது தான். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் ஞாபகம் வருதாண்டி அந்த அறிகுறி. இவர் தாண்டி உன்னுடைய ஹஸ்பண்ட். அம்மு தான் உன்னுடைய குழந்தை." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும் காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்ன இது?" அப்படி சொல்லிட்டு, "ஏன் இத்தன நாளா இந்த உண்மைய என்கிட்ட மறைச்சிட்டீங்க?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. "அது உனக்கு பழச ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனால தான். அதுவும் கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தைலாம் இருக்குதுன்னு சொன்னா, உனக்கு ஏதாவது நீ யோசிச்சே ஆகும்னு சொல்லிட்டு தான். இத நீ நிதானமா தான் கேட்கணும். இதுதான் உண்மை. ரொம்ப யோசிக்காத இத பத்தி. இப்ப கூட நான் எதுக்காக சொன்னேன்னா, ஒவ்வொரு தடவையும் நீ விஜய திட்டி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. பாவம் அவரு. எவ்வளவு தான் பொறுத்துக்குவாரு? உன்ன கல்யாணம் பண்ணி அவரு பல பிரச்சனைகள சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இப்பவும் நீ திட்டி திட்டி விடுற. பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருடி. அதனால தான் நான் உன்ட்ட உண்மைய சொல்றேன்." அப்படின்னு சொன்னதும், இங்க காவேரி இருந்துட்டு, "என்னக்கா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவர் முன்னாடியே நான் இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொன்னது, அவருக்கு பொண்ணு பார்க்க வைக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருல்ல?" அப்படின்ட்டு காவேரி இப்பவே நான் அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு, இங்க கங்கா, காவேரி, சாரதா 3 பேரும் விஜய் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் காவேரி விஜய் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. "ஏங்க இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க?" அப்படின்ட்டு கேட்டதும், உடனே கங்காவ பார்க்குறாங்க, சாரதாவையும் பார்க்குறாங்க. "காவேரி கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லியாச்சு." அப்படின்ட்டு சொல்றாங்க. "என்ன சொல்ற காவேரி? நான் உண்மையெல்லாம் சொன்னா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயம்தான். அதனால தான் சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், "அப்படி என்ன ஆகப்போகுது? அம்மு பாவம். யாரோ ஒரு குழந்தைன்னு நினச்சு தான் அவங்க அம்மா இல்லன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் குழந்தைக்கே அம்மா இல்லன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது எங்கேயும் நடக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிட்டு விஜய கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இத பார்த்துட்டு கங்காவும், சாரதாவும், தாத்தா சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அம்முவும் வராங்க. அம்மு கிட்ட போயிட்டு, "அம்மு நீ அம்மா இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தல்ல, நான் தான்டா உன் அம்மா. நான் தான் உன் அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அம்முவ கட்டிப்பிடிச்சும் அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. முக்கியமா விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.